நாம் யாரும் ஆராதனைக்கு ஆர்வமாக எழுந்திருந்து நம்முடைய ஈசி பாடல் புஸ்தகத்தில் இருக்கிறதான 41வது பாடலை நாம் யாரும் எழுந்திருந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் யாரும் எழுந்திருந்து 41வது பாடல் கதிரவன் தோன்றும் காலையில் என்கிற பாடலை நாம் யாரும் எழுந்திருந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய திருவை பொழுதுவேன் கொடி செலுத்திடுவோம் சுமப்பேன். கதிரவன் தோன்றும் காலையிலே வான சுடர் காண ஜீவன் வாழ்த்திடமே பரமாட்சிவனே. வான சுடர் காண ஜீவன் வாழ்த்திடமே பரமாட்சிவனே. காற்று பறவை ஓட்டு நிறவும் கர்த்தருக்கே கவி பாடிடுவேன். காற்று பறவை ஓட்டு நிறவும் கர்த்தருக்கே கவி பாடிடுவேன். கதிரவன் தோன்றும் காலையிலே காற்று பறவை காணவோடு கண்டவரும் நெடுமாஞ்சடத்தோம். காற்று பறவை காணவோடு கண்டவரும் நெடுமாஞ்சடத்தோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் கர்த்தர் இயேசுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் கர்த்தர் இயேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே கர்த்தர் கிருபை என்றும் நோன்பன் கர்த்தரை நல்லவரின் நடப்போம். கர்த்தர் கிருபை என்றும் நோன்பன் கர்த்தரை நல்லவரின் நடப்போம். தேடுவீர்கள் நாட்டையுண்டாகும் கர்த்தரை காணவும் வருவார். தேடுவீர்கள் நாட்டையுண்டாகும் கர்த்தரை காணவும் வருவார். கதிரவன் தோன்றும் காலையிலே துன்பமுடனும் துன்பனை போற்றும் வெண்கரங்கள் குவிந்தே வணங்கும். எங்களுடனும் துன்பனை போற்றும் வெண்கரங்கள் குவிந்தே வணங்கும். பாக்கியம் கண்களை யாக்கோபின் தேவனின் துணையே. பாக்கியம் கண்களை யாக்கோபின் தேவனின் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே காலை விழித்தேன் கர்த்தரின் சாயம் கண்களும் சேயும் காத்திருக்கும். காலை விழித்தேன் கர்த்தரின் சாயம் கண்களும் சேயும் காத்திருக்கும். காதலோடு வேதனை ருசித்து வேதங்கள் பாடி மயங்கிடுவேன். காதலோடு வேதனை ருசித்து வேதங்கள் பாடி
தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நான் எழுதி என் தகவலிடத்திற்கு போய், தகவனே, வரத்து விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்ப்பேன் அல்ல என்பேன். நமக்கு பாவங்களை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களை அக்கிரமங்களை ஒரு சந்ததியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் வெட்கமும் கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தோடு அறிக்கிற தெய்வ வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நம்ம எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான விவரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனங்கள் கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் தேவையானவர்களை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகிய இங்கே இருக்கிற நம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் ஆனந்த சட்டத்தோடும் பரம கிருபாசனங்களையும் சேர்ந்து பாவறிக்கையை செய்திருக்கிறோம். நம் யாவரும் முன்னாற்படிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்புக் கொடுத்து நம்முடைய பாவங்களை கர்த்தருக்கு நேராக நாம் ஒப்புக் கொடுப்போம். நாட்களிலே நம்முடைய கண்களினாலும் நம்முடைய பேச்சினாலும் உடல்களினாலும் நம்முடைய செவிகளினாலும் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்திருப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் நம்மை ஒப்புக் கொடுத்து அந்த இந்த பாவியான என் மேல கிருபையாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமா? அவர் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று வேண்டும் சொன்னார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்தோம். நம்முடைய பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்கிறதான வார்த்தை எல்லா உண்மைகளுக்கும் நன்றிகளுக்கும் ஒரு மாற்றமாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இம்மட்டுமாய் நம்மை கர்த்தர் அப்படி உருவாக்கி வந்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து வந்திருக்கிறார், நம்மை கழுவி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் நம்மை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்கள் மேல தயவாய் மனமிறங்கும் ஐயா, எங்கள் மேல தயவாய் கர்த்தர் நீர் மனமிறங்கும் ஆண்டவரே. என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் ஆண்டவர் ஒருவேளை தடையாக இருக்குமே, ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது தடையாக இருக்குமே, ஆனால் கர்த்தர் தயவாய் மண்டி ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமா? எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தேவனே, எந்த ஓசை மன்னியுமே. என்னை மன்னியும் தேவனே, எந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, பிள்ளைகளாக எங்கள் மீது கர்த்தர் நீர் மனமறிந்ததை திரும்பிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாம் யாரும் சேர்ந்து பாவத்தை சட்டத்தை ஏறெடுக்கலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இலக்கமுள்ள பிதாவே,
தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழி அழைத்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து கொண்டோம். எங்களுக்கு சுமையே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருளிச் செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இருந்தும் தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்துள்ளோம். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றியோடு கூட இந்த நல்ல அருமையான காலை வரைக்கான நன்றி சொல்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை பேருக்கு அனைத்து ஆசீர்வதியும் இன்னும் வளர்க்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கூட கர்த்தர் நீர் கொண்டு வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர், அந்தவர்களுக்கு முன்னதாக கடந்து செல்கிற தேவன், நீர் ஆண்டவரின் தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் இந்த நாளில் ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளில் தேசம் முழுவதும் நடக்கின்ற ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையிலும் மகிமை, உடைய கிருபை, உடைய வல்லமை அந்த இடங்களில் இறங்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மை துதிக்கிறோம், சுகரிக்கிறோம். அநேக பிள்ளைகள் கலந்து கொண்டு உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை, தெய்வீக நன்மைகளையும் அவர்கள் பெற்று திரும்பி செல்ல கர்த்தர் உரைத்தாங்க. தொடர்ந்து மீட்பான நேரத்தை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திரும்பி செல்கிறோம். ஆமென். நாம் யாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அன்றைய பற்றி எங்களுக்கு காவலும், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு திருமறை பகுதியை நாம் வாசிக்கலாம். ஒன்று நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரை. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு அரண்மனை. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்தில் சென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இருப்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்பனையையும், பலவர்ண கற்களையும், விளையாடப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும், கற்களையும், கோமேதாக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும், பொன் வேலைக்கு பொன்னும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் உண்டாக்குவதற்காகவும், கம்மலால் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஒப்பிரியின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும், சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இப்பொழுதும் உங்களில் இன்றைக்கு தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றார். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும்
ராஜாவின் வேலைக்காரனாகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 16000 தங்க காசையும் 16000 தாலந்து வெள்ளியையும் 11000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு பொக்கிஷத்திற்கு யோகியோனின் கையிலே கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கணக்குகளுக்கும் முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னான். எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜபமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியில் உள்ளவைகளும் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்பொழுது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் பிராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்தினாலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லோரையும் போலவும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்பதை அறிவேன். இவைகள் எல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்திருந்து முறையாக வாசிக்க வேண்டியதான சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் எழுந்திருந்து முறையாக வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதம். பக்கம் பழைய ஏற்பாட்டில் 674 675 பக்கம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியை ஆகிய உடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டியிருக்கிறீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காக்கும் மிருகங்களையும் நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்பதே. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நிர்வாகமாகவே அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்படுத்தப்பட்டார். பொன்னின் பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமாக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் முழங்கால் படித்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்புகிறார். நேற்று மீண்டும் இன்று மாறாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றியோடு கூட கருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த மாதங்கள் முழுவதுமாய் கர்த்தர் கன்னிமணியை போல பாதுகாத்து இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் எங்களை கூட்டிக் கொண்டு வந்த திருவைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு தேசத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது எத்தனையோ கொடான கோடி மக்கள் பல ஆபத்துகளில ஆண்டவரை பலவிதமான விபத்துகளிலே ஆண்டவரை அப்பா இன்றைக்கு நடிந்து போகிறாங்க. பலவிதமான வியாதிகளில நடிந்து போறாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் தாமே எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல பலத்தை கொடுத்து எங்களுடைய சரீரம் ஒரு பொழுதும் குன்றி போகாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுத்து வருகிற இந்த நல்ல சுக பலன் ஆரோக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை பேராய் தொட்டு ஆசீர்வதியும். இந்த நாளில வராமல் பல பலவீனத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பல சூழ்நிலைகளோடு பல இக்கட்டுகளோடு கூட இருக்கிற பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளோடு கூட இருக்கலாம். ஆண்டவரே, பல சூழ்நிலைகளா இருக்கலாம். கர்த்தர் எல்லா விதமான ஆண்டவரே அப்பா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். வியாதிகளை நான் உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், எந்த பலவீனங்கள் இருந்தாலும் எந்த சுகவீனங்கள் இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒன்றும் தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் வேலை எடுக்கும்படியாய் செபிக்கிறோம். இன்றைக்கு வராமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் செபிக்கின்றோம். கர்த்தர் ஆண்டவரே அவர்களை கர்த்தரின் ஆண்டவரே வருகிற நாட்களிலே கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்துல ஆண்டவரே ஆண்டவரே அப்பா கோடி மக்கள் உண்டு. ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த மக்களிடையே ஆண்டவரே அநேக பேர் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரை தேடாதபடி பல பின்மாற்றங்களை போயிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த பின்மாற்றத்துல போயிருக்கிற மக்கள் எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்துல திரும்பி வருவார்களாங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாங்க. எங்கெங்கெல்லாம் சபை இருக்கிறதோ, எந்தெந்த மூலை முடுக்குகள் எல்லாம் சபைகள் இருக்கின்றதோ, அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா கர்த்தர் தாமே ஒரு பெரிய தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய ஒரு தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தேசத்துல கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அநேக பேர் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி உன்னை ஏற்றுக்கொள்வார்களாக. இந்தியாவின் நாட்டில் நடந்தது போல என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய அக்கினியை கர்த்தர் தேசத்தின் மேல கர்த்தரை போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை மனம் திரும்பி வாழ கர்த்தர் கிருபை தரும்படி நான் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் நான் செபிக்கின்றோம். கர்த்தரையும் பலப்படுத்துங்க. ஆண்டவரே அப்பா, இன்னும் அநேக நல்ல திட்டங்களை இந்த தேசத்திலே கொண்டு வருவோம். கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒருபொழுதும் ஆண்டவரே இந்த சமுதாயத்திலே கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே ஒடுக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே இது ஒரு எல்லாருக்குமான ஒரு நல்ல ஒரு ஆட்சியாக இருக்க என் தேவனாகிய கர்த்தர் கிருபை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே அநேகம் சபை கட்டப்படாத இடங்கள் உண்டு. அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சுவிசேஷமானது அறிவிக்கப்பட்டு அந்த இடங்கள் முழுவதும் சபை கட்டப்பட கர்த்தரை கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். தேசத்தின் மேல் அப்படிப்பட்ட ஆண்டவர் ஊழியக்காரர்களை கர்த்தரை எழுப்புவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, கிட்டத்தட்ட 11,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறேன். ஆண்டவரே அப்போ 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்மாக்கள் என்கிற பரம தரிசனத்தை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இன்னும் அநேக திருச்சபைகள் கட்டப்படட்டும். பழுது அடைந்திருக்கிற திருச்சபைகள் பழுது ஆண்டவரே அப்பா அது சரி செய்யப்படட்டும். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மக்கள் உற்சாகமாய் ஆண்டவரே அப்பா ஒன்று கொடுப்பதிலே உற்சாகமாய் கொடுக்கவும் உடைய ஊழியத்தை
தாங்கவும் கர்த்தர் கிருபை தருவாராக. அநேக புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் எங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆலயத்தினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எதிர்காலத்தினுடைய நோக்கத்தினை கர்த்தர் நிறைவேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்துக் வழி நடத்தும். உங்களுடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்திலிருந்து 2ஆம் திருமுறை பகுதி வாசி கேட்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 10 வசனங்கள் வாசி கேட்கலாம். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை கொண்டு நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். ஆகாயம் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாக இருக்கலாம் என்று நான் மக்களுடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுதிவிட்டதும் உண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காலத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். மக்களியார் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாய் கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை போவதற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதா இருக்கும். ஆகியால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரணமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துவதற்கு சகோதரரை ஏவி உங்களுக்கு முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதிக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதிக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனையும் அல்ல கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவான். உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியினாலும் பெருகுவர்களாயும் இருக்கும்படியாக தேவனிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறந்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். எடுக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீரின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. உட்கார்ந்தவனமாக ஒரு பாடலை பாடுவோம். ஈசி பாடல் புத்தகத்தில் 281 பாடல் தேவ கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை நம்ம யாரும் உற்சாகமாக கைகளை பாடுவோம். 281 பாடல். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வருவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வருவோம். நெருக்கப்பட்டோம் அறிந்திராமல் கற்றவரை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் அறிந்திராமல் கற்றவரை
சாட்சி நேரம் சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் துரிதமாய் வந்து உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு முடிவு பண்ணி நாங்கள் வருகிறோம் போனாங்க. விசாரிப்பாங்க அங்கே 4 மாதத்தில் ஜபம் அங்கே போனாங்க. நாங்கள் குடும்பம் கல்யாணம் நாங்கள் போகும்போது காது போய் ஒரு நாள் விசாரிப்பாங்க. ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை பார்த்து சரி பசங்கெல்லாம் சரி போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு ஜபம் முடிச்சுட்டு 12 காது எடுத்து போய் லேசனாக படிக்கிறோம். அங்காடிக்கு நிறுத்திக்கிறோம். அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இல்லாத எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. காது நிறுத்துறதுக்கு இடல. சரி அதான் போய் வச்சு இடம் படிக்கல காசு அது பேப்பர் போட்டுக்கலாம். அது எப்படி கீழே விட்டு போயிடுது. அப்புறம் நாங்கள் பார்க்கவே தான் வச்சுக்கிறோம். நாங்கள் ஜபம் முடிச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டு சரி போகலாம் முடிவு பண்ணி 2 மணிக்கு வந்து பார்த்தா காசு ஆகல. அப்புறம் என்னால் அப்புறம் எவ்வளோ நம்ம ஒரு நன்மைக்காக தான் நம்ம ஒரு சந்தோஷக்காக ஜபத்து பண்ணோம். ஆனால் நாங்கள் எனக்கு போகும்போது இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறேன். நாங்கள் ரொம்ப மனவளர்த்து போய் எல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியாது உட்காந்துட்டோம். எல்லா இடத்துலையும் தெரியாதுங்க. அவங்க அலோஸ் பண்ணுறாங்க. அங்கே போய் சொன்னாங்க இப்படி உங்கள் காசு கழிச்சு நீங்கள் சொல்லுங்க. அவங்க அலோஸ் பண்ணாங்க. அது ஜபம் இதுக்குள்ளே விட்டுனா யாரும் எடுத்துட்டு அவங்க கொண்டு போய் அதான் ரயில்வே ஸ்டேஷன் இது பஸ்ஸோடு வாங்க பின்னாடி. அப்புறம் என்ன பண்ணுறது என்னப்பா நானே மழை கல்யாணம் சரி நம்ம கடவுள்களும் வரணுங்க. கடவுள் நம்ம ஒரு நாள் நம்ம விட்டுற மாட்டாருப்பா. நம்ம ஜபம் பண்ணாது ஜபம் நடந்துருக்குறாங்க மாமராஜாரு. அப்புறம் உள்ளே போய் நாங்கள் 2-3 பேர் கூட்டி போட்டாங்களே. நாங்கள் இன்னொரு சந்தோஷத்துக்காக தான் உங்களை தேடி வந்தங்க. ஆனால் நாங்கள் கஷ்டப்படுறதாலும் உங்களுக்கு தெரியும். சப்பா உங்களால் எல்லாம் முடியும். இது எப்படி எங்களுக்கு நீங்கள் சந்தோஷத்தை கொடுத்து காசாக எங்கே தானே கை கட்டி வரி செய்யப்பாட்டு நாங்கள் 3 பேர் போய் அங்கே உள்ள மண்டபத்துக்குள்ளே போய் கொண்டு போட்டு ஜபம் பண்ணோம். ஜபம் பண்ணி 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகலை. அப்புறம் அந்த கார் எடுத்தாலும் இன்னொரு கார் எடுத்துட்டு அந்த காய் கிடச்சிக்குது. அவன் என்ன படிக்கிறான் இன்னொரு 10 பஸ் கார் கொடுத்துட்டு போயிட்டு. அப்புறம் திரும்பி 3ஆவது வாட்டி போய் என் பேர் கேட்போது என் பேர் அவங்க கேட்டுக்கிறேன் என்ன பண்ண அப்படின்னு நாங்கள் இப்படி காசு எடுத்துட்டு அப்புறம் அவங்க கொடுத்துட்டு பஸ் காரில். அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி ஒவ்வொரு அங்கே எவ்வளோ நீங்கள் அட்வீஸ் சொன்னீங்க. அப்போ அந்த காசு ஆகுதுன்னா அது நாங்கள் கார் எடுக்க அது சீட்டு மாதிரி எங்கேயும் வாங்க முடியாது. அது வேறு ஆர்டர் கொடுத்து அது வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகுமா. அப்புறம் ஆண்டவர் எங்களுக்கு அந்த இடத்துல போய் நாங்கள் ஜவமானி 3 பேர் கொண்டு போய் ஜவமானி சப்பா நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள் ஜவமானி 10 நிமிஷம் கூட அங்கே அப்பா காசு கட்டிட்டு ஃபோன் பண்ணாங்க. அப்படி ஆண்டவர் எங்களுக்கு போன நாங்கள் ஒரு இவரை தேடி தான் போன ஆண்டவர் தேடி அங்கேயே எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கைவிடல. அங்கே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. அதுக்காக அவங்க தோழான கொடி நன்றி. அல்லேலூயா. இன்னும் வேற யாராவது சாட்சியம்? சாட்சி சொன்னவர்களுக்காக நம் கண்களை நாம் சொல்லிக்கலாம். தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கின்றேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கின்றேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். அதிசயங்கள் 1000 அன்பரையும் கரங்களிலே. அதிசயங்கள் 1000 அன்பரையும் கரங்களிலே. நன்றியா நன்றியா இயேசுயா நன்றியா நன்றியா இயேசுயா. அந்த ஒரே தகுதியில்லாத அடிமைகளால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்த எங்களையும் தகுதிப்படுத்தி ஆண்டவரே அப்ப நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி உம்மாலே உண்டாயிருக்கிறது. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சாட்சி சொன்னமா கச்சபிக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்களில ஆண்டவரே அந்த கார் சாவி ஆண்டவரே அப்பா தொலைந்த பொழுதும் என் தேவனாகிய கர்த்தர் அந்த நேரத்தில் கைவிடாதபடிக்கு கர்த்தர் அதை மீண்டுமாய் கர்த்தர் திரும்ப கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பயணங்களை ஆசீர்வதித்தீங்க கர்த்தர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எங்களை ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாய் குறை இல்லாமல் வழி நடத்தி இந்த 31ஆம் தேதி வரையிலுமா
எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தரை சந்தித்து வழி நடத்தினீங்க. அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மீதமான நேரத்தை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரின் பாதுகாத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வசனம் சொல்லுகிற நேரம் பிள்ளைகள் அந்த வசனங்களை சொல்ல முடியாது. உன் வாயுடைய உடனே நீ பேச வேண்டிய உனக்கு யாத்திரையும் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயு என்ன நீ பேச்சு உனக்கு போய்ப்பேன் என்றார். 13ஆம் வசனம். அதற்கு ஆண்டவரே நீர் Now go, I will tell you. Now go, I will help you to speak. And I will tell what you say. கர்த்தர் வசனம் சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம அவர் நேரத்திற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக நம்ம அவர் நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்த ஒரு வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நம்ம அவர் நின்று இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கனிமொழி போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். என் மட்டுமாய் நம்மை சுமந்து வந்திருக்கிறார்கள். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இந்த மாதம் முழுவதும் இந்த மே மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துவோம். எல்லா கண்களும் மூடி யார் அருகில் இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். அன்றைக்கு 120 பேர் கூடினதான இடத்துல இறங்கின தெய்வ அபிஷேகம் இந்த நாளில் மத்தியிலே இறங்கி வருவதனால இந்த ஒரு நாள் ஓட்டப்படுது. சகதியால் முழக்கம் உண்டாங்க. அந்த இடத்துல 10 பாஷைகளில் அவர்கள் பேசும் பொழுது அந்த இடத்துல அந்த ஒரே நாளில அந்த பேரில் பிரச்சனைக்கு ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டோம். அந்த நாளில் மனந்திற்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய பால்மொழிக்கின்ற ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு பெரிய வல்லமை நம் மத்தியில் ஏற்படுகிறான். அப்படிப்பட்டதான ஒரு பெரிய முழக்கம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய அபிஷேகத்தை கற்பட்ட நாட்டில் ஊற்றும்படியான நாம் எல்லாம் வாயில தொடர்ந்து கற்பனை நோக்கி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்துவதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவராய் ஆண்டவரே அப்பா சாவாமை உள்ளவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரப்படாத ஒளியின் வாசம் என்கிற தெய்வமே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி கேருபீன்கள் மத்தியிலும் சேராபீன்கள் மத்தியிலும் வாசம் பண்ணுகிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தரை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்
Amen.
நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தர் அற்புதமாய் நம்மை தாங்கி வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குறைவை நிறைவாக்கி இருக்கிறார். நம்முடைய நிலைமைகளெல்லாம் மாற்றி இருக்கிறார். எத்தனையோ பேர் இன்றைக்கு பேச முடியாம, எத்தனையோ பேர் இன்றைக்கு நடக்க முடியாம, இன்றைக்கு எத்தனையோ பேர் கை கால்களில் எல்லாம் இழந்து எத்தனையோ பேர் என்னுடைய வாழ்க்கையோடு முடிந்து விட வேண்டும் நினைக்கிறதான ஒவ்வொரு நேரத்தில் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு சுகபத்திரமாய் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நன்மை இல்லாமல் எல்லாம் கைகளுக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு எவ்வளவு கொடுத்திருக்கிறதான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு பெரிய சமாதானத்தை சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 தகவலே, உனக்கு நன்றி நன்றி ஆண்டவர். எங்கள் தேவனே, எங்கள் மகிமே உனக்கு நன்றி ராஜா, உனக்கு நன்றி ஆண்டவர். நன்றி நன்றி என்றெல்லாம் கை உயர்த்துவோம். நம்மிடம் ஆண்டவரை சொல்வதற்கு எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, உங்கள் தலையில் செல்வதே உனக்கு நன்றி சொல்வதற்கு ஆண்டவரே என்று சொல்லுவோம். என் தகப்பன், நான் நேசிக்கிற என்னுடைய தந்தை என்னை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் சத்துக்களின் மத்தியிலும் தலையை கர்த்தர் உயர்த்துவார் என்று சொன்னார். கையில் கட்டியான நம்மை ஒழுங்கப்படுத்தி அவருடைய வாக்குகளை நாம் காட்சிக்கலாம். நாம் வெட்கம் அனுபவித்து சகல தேசங்களில் உன்னை நான் கீர்த்தி புகழ்ச்சியாக வைப்பேன் என்று சொன்னார். நீ மட்டும்தான்
நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக, நம்முடைய துன்பத்துக்கு பதிலாக, நம்முடைய துயரத்துக்கு பதிலாக, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆறுதலை தருகிறவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். ஆவியானவர் என்ன பேசுவதற்கு சித்தமாக இருக்கிறாரோ அதை கர்த்தர் நம் மத்தியில் பேசும்படியாக நம்மில் இருக்கிற யாராலும் ஒருவர் பாரத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைக்காக செலுத்தினார்கள். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தேவனையும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வசனமும் எங்களுக்கு ஆண்டவரே அது எல்லாத்தையும் உணவா நீ மாற்றி விடவே ஆண்டவரே. அப்பா பேசுகிற ஆசிரியர்களை நீ மாற்றி பேசும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு தேவன் நீங்க இறங்கி பேசும்படியாக அப்பா பிரசன இடத்துல இறங்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் எங்களுக்கு ஆண்டவரே அது ஒரு வருடமே இருக்கும்படியாக நாங்கள் சொல்லுவோம். அப்பா தானம் இல்லாதபடி ஆண்டவருடைய வார்த்தைகள் உறுதியாக ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்கிற வைப்பதில் ஒரு தகுதியும் ஒரு ஆண்டவரே அது காரணங்களுக்கு அது குழுவை தாங்கன்றவரே ஆண்டவரே. இவங்க ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தரத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. வராதிருக்கிற பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்பா இன்னும் அநேக வாலிபர்களை தரத்தை ஆசீர்வதிங்க. எவ்வளோ வாலிபர்கள் எவ்வளோ பாவத்தில் இருக்கிற வாலிபர்களை கூட தேவனுடைய வல்லமையை கத்துறது விடுதலாகி அவரை ரட்சிக்கப்பட ஒரு தேவன் அறிந்து கொள்ளவும் ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ள தேவனை செய்யும்படியா சொல்லிக்கிறப்பா. சிறு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. முடிந்து பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கற்று ஆசீர்வதிங்க. அப்பா அந்த பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு நாளும் கூட இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் பாதுகாப்புபடியா சொல்லிக்கிறோம். எல்லா உலகமான இருக்கிற இச்சைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் பொல்லாத கிரிகளுக்கும் விலகி பிள்ளைகளும் போகலை வருகளை கர்த்தருடைய கிருபை எங்களை பாதுகாக்கும்படியா உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு போதுமான ஞானத்தையும் சுகத்தையும் கரத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அதனுடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியா உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதனுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட இருக்கிறோம். சாமி இந்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதிங்க. முடிவு பரிந்துரையுடைய பிரசனமும் உடைய மகிமை இந்த இடத்துல இறங்கும்படியாக சொல்லியிருக்கிறோம். தேவனை நீர் பேசி நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தில் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் பொறுப்பெடுத்து சொல்லுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபத்திரம் யாவரையும் ஆண்டவரும் உலகமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சொல்றீங்க. அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நமக்கு வந்த எல்லாவற்றிலும் என்றும் எல்லா தீமையின்றும் கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் கர்த்தர் ஒரு நேரத்தில் வர்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எத்தனை பிரச்சனைகளை கண்டோம், போராட்டங்களை கண்டு என்ன பண்ணுவாரு, அது எதிர்த்து என்ன பண்ணோம்? ஒண்ணு நம்ம தான் ஜெயிப்போம். அது ஒண்ணு ஒண்ணு பிசினஸா நம்மளாம் என்ன பண்ணோம் பார்த்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படவே என்ன பண்ணக்கூடாது கூடாது. கவலைப்படுவதனால எவன் தன் சரி அளவோடு ஒரு முழத்தை என்ன பண்ண போறதுல கூட்ட போறதில்ல, விலகி போடணும் இல்லை. அல்லேலூயா. போன வாரத்தில் என்ன பிரச்சனை பார்த்தோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் அமைதியா இருக்கீங்க. என் போனாலும் யாரும் பிரச்சனை கேட்கலையா? அல்லேலூயா. விடிய கேட்டு அல்லேலூயா. சும்மா நானும் வந்து வாங்க கஷ்டப்பட்டு பிரச்சனை பண்ணுறேன். நீங்களும் கேட்டா எதுவுமே பதில் பேச மாட்டீங்க. அப்புறமா இன்னும் ஒரு மணி நேரம் நான் பிரச்சனை எக்ஸ்ட்ரா பண்ணணும். அல்லேலூயா. எப்படி கேட்டாலும் நீங்க தான் சொல்ல போறது இல்லை. அதனால இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
4 மணி நேரத்தில் முடிச்சிடும். இல்லையா? எடுப்பவர்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை ஒரு வாசனம். அவனவன் விசிலமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தலைவை தாழ்த்தி நம் கண்களை மூடி நாம் சொல்லுகிறோம். நீங்க இல்லாமல் என்னாலே வாழவே முடியாது. நீங்க இல்லாத ஒரு பொழுதும் இருக்கவே முடியாது. என்னாலே இருக்கவே முடியாது. நீங்க எனக்கு எல்லாம். நீங்க எனக்கு எல்லாம். நீங்க எனக்கு எல்லாம். நீங்க எனக்கு எல்லாம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தையிலும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பெருமையாக. ஆமென். அல்லேலூயா. அவனவன் விசுவாசமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதை நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. யாரிடத்துல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? உற்சாகமா கொடுக்கிறவனிடத்தில். அல்லேலூயா. வேதத்துல ஆண்டவர் யார் மேலெல்லாம் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அநேக 100க்கும் மேற்பட்ட காரியங்களை வேதத்திலிருந்து நம்மாலே சுட்டி காட்ட முடியும். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் எனக்கு பேசின ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உற்சாகமாய் கொடுக்கும் இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு நண்பர் உண்டு, சரிங்களா? ரட்சிக்கப்படாதவங்க தான். ஆனால் சர்ச்சுக்கு தான் கூப்பிட்டு போவோம் வாரம். நான் இது வரைக்கும் சர்ச்சுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு தான் போகிறது இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருஷம் கோயிலுக்கு ஒரு 6 கோயிலுக்கு போய் நேர்த்திக்காக என்ன பண்ணுவாங்க, வருஷம் செலுத்துவாங்க. அப்படி ஒரு வருஷம் போகும்போது என்னையும் கூப்பிட்டு, நான் பொதுவாக அந்த கோயிலுக்கு போக மாட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கும்பிட போகிறது இல்லை, சும்மா டூரிஸ்ட் மாதிரி எங்களால் என்ன பண்ணு. 6 கோயிலுக்கு போனாங்க. ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரத்தில் இருந்து ஆரம்பிச்சு, காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, அதுக்கப்புறமா மேல்மருவத்தூர் கோயில், அப்புறம் தஞ்சாவூர் கோயில், பழனி, கும்பகோணம், 6 கோயிலுக்கு போகிறோம். போயிட்டு ஒரு வாரம் இருக்கோம். தங்கறதுக்காக ஹோட்டலில் ரூம் போட்டாங்க. ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் 3000 ரூபாய் ரூம் இருக்கு. அல்லேலூயா. அவருடைய நேர்த்திகள் 6 கோயிலையும் என்ன பண்ணுவாங்க, 10,000 ரூபாய் என்ன பண்ணுவாங்க போட்டு வருவாங்க. 10,000 ரூபாய் 6 கோயிலையும் 10,000 போட்ட எவ்வளோ ஆயிடுச்சு? 10,000 ஆயிடுச்சு. அது இல்லாமல் ஹோட்டலில் ரூம் போடுறது, 3 வேளை சாப்பிடுறது, இதெல்லாம் சேர்ந்து காருக்கு டீசல் போடுறது, இதெல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் என்ன ஆயிடுச்சு? செலவழிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். சர்ச்சு நடந்துட்டு இருக்குது. அப்போ சர்ச்சில் பாஸ்டர் சொல்றாரு, சர்ச்சில் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் இருக்குது, என்ன பண்ணுங்க, அது ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் ஆகும். அது என்ன பண்ணுங்க, யாராவது கர்த்தருக்கு பிரியமானவங்க பண்ண, நான் அதுக்காக முயற்சி பண்றேன் அப்படின்னு. அல்லேலூயா. அவங்க கூட சர்ச்சைக்கு வந்துருக்காங்க. சொல்றான், என்கிட்ட இருந்திருந்தா நான் கொடுத்துட்டு இருப்பேன், இப்போ என்கிட்ட இல்லை, என்ன பண்ணுறது? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டன் 500 ரூபாய் 600 ரூபாய் தான் விற்குது. எங்கள் ஊர்னா 1500 ரூபாய் 1200 ரூபாய் 1 கிலோ மட்டன். அல்லேலூயா. போனால் 2 கிலோ மட்டன் எடுக்கிறாங்க. அங்கே போய் ஹோட்டலில் ரூம் போகிறதுக்கு, தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்குலாம், கோயிலுக்கு போய் நாங்கள் போகிறதுக்குலாம் பணம் இருக்குது. சர்ச்சைக்கு போது என்கிட்ட இருந்துதான் நான் என்ன பண்ணியிருப்பேன், கொடுத்துருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த பாசை எங்கே ரெடி பண்ணி என்ன பண்ணிட்டாரு, ஆம்பிளிஃபையர் வாங்கிட்டாரு.
அவன் சொன்னான், ஐயோ நான் வாங்கி கொடுக்கலான்னு இருந்தா அது வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டாரு. உனக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணல, மனசு இல்லை, மற்றது செலவு பண்றதுக்குள்ள உனக்கு மனசு இருக்குது. சும்மா வெளியே சொல்லிடுது, நான் தான் கொடுத்துட்டு இருப்பேன், ஐயோ நான் இப்போ இருக்குல்லாத அப்ப வந்து கொடுக்குவேன் அப்படின்னு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மற்ற எல்லாத்துக்கும் இன்னைக்கு செலவு பண்ணுகிறோம். எவ்வளவு 1000 செலவு பண்ணோம், எவ்வளவு 2000 செலவு பண்ணோம். ஆனா கடவுளுக்கு ஒரு காரியத்தை தம் மனதில் நியமித்து விட்டு கொடுப்பதற்கு மனதில்லாமல் என்ன செய்துட்டு இருக்கிறோம், ஐயோ அவ்வளவு அவ்வளோ ஆயிடும், அவ்வளவு லட்சம் ஆயிடும், இவ்வளவு ஆயிடும், இதை வந்து கர்த்தருக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி மனதில்லாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவ அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறது, கர்த்தர் யார் மேல பிரியமா இருக்கிறார், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே நாம் கடவுளுக்கு என்று எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறோமோ, நியமித்து இருக்கிறோமோ, அதை உற்சாகமாய் கடவுளுடைய சமூகத்தில் கொடுக்கிற விடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இல்லையா? நீங்க பொருத்தனை பண்ணியிருக்கிறீங்க, நீங்க ஏதோ ஒரு காரியத்தை கூட ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயிப்பதை உற்சாகமா எவ்வளவு செலவானாலும், அது எவ்வளவு லட்சங்கள் கூட ஆகட்டும், கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா, பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு 2 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி இன்றைக்கு நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள் என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சேன். எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான். நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கு தொடர்ந்து சில காரியங்களை சொல்லி முடிக்கும். முதலாவது அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 41ஆம் வசனத்திலிருந்து 44 வசனங்களை ஒரு வாசிக்கலாம். ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான இரட்டை காசை போட்டார். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லோரை பார்த்திலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவ்வளவோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டார் என்றார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. சண்டே கிளாஸ்ல இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்றாங்க, காணிக்கை பெட்டியில காணிக்கை என்ன பண்றாங்க, போட்டுட்டு இருக்காங்க. ஆண்டவர் யார் யார் என்னென்ன எவ்வளவு போடுறாங்கன்றத என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்ப காணிக்கையில 10,000 ரூபாய் வச்சிருக்கிறவங்க 10,000 ரூபாய் 9,000 ரூபாய் ஆண்டவருக்கு போடாம 200 ரூபாய் போட்டு வராங்க. அல்லேலூயா. 5,000 ரூபாயில 4,000 ரூபாய் ஆண்டவருக்கு போடாம 40 ரூபாய் போட்டு வராங்க. அல்லேலூயா. சும்மா உதாரணத்துக்காக சொல்லணும். 100 ரூபாய் பாக்கெட்ல இருக்குதுன்னா அதுல 1 ரூபாய் போட்டு என்ன பண்றாங்க, வராங்க. இப்படி எவ்வளவு இருக்குதோ அதுல ஒரு 10% ஆண்டவர் கொடுத்துட்டு வராங்க. ஒரே ஒரு அம்மா மட்டும் கையில 2 காசு வச்சு நின்று பயந்து நின்றுறாங்க. நாடா இது எல்லாம் 1000 போடுறான், எல்லாம் 2000 போடுறான், எல்லாம் 3000 போடுறாங்க, என் கையில 2 ரூபாய் தான் இருக்குது, இந்த 2 ரூபாய் நான் போட்டா என்ன நினைப்பாங்களோன்னு நினைக்காம அவங்க போய் என்ன பண்றாங்க, இந்த 2 ரூபாய ஒரு காசையும் அந்த பெட்டிக்குள்ள என்ன பண்ணாங்க, போட்டாங்க. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நன்றாய் தெரிந்ததான ஒரு சம்பவம். அப்ப அந்த இடத்துல சீசர்களை பார்த்து சொல்றாரு, எல்லாரும் இந்த அம்மா தான் என்ன பண்ணுச்சு, அதிகமா ஆணி போட்டுச்சு அப்படின்றாரு. அல்லேலூயா. உடனே இருக்கவங்க நான் 1000 ரூபாய் போட்டேன், நான் 2000 போட்டேன், நான் 10,000 ரூபாய் போட்டேன், இந்த அம்மா 2 காசு எல்லாம் போட்டுச்சு, இந்த அம்மா போய் நிறைய போடுது அப்படின்றாங்க. அல்லேலூயா. அதனால சொல்றாரு, எல்லாரும் உங்களுடைய பரிபூர்ணத்திலிருந்து என்ன பண்ணீங்க, போட்டீங்க. அந்த அம்மா கிட்ட அடுத்த வேலை ஜீவனுக்கு இல்லை, அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல.
அம்மா கிட்ட இருந்ததே ரெண்டு காசு தான், அதை கொண்டு வந்து காணிக்கை பட்டியல நினைச்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பரிபூரணத்திலிருந்து அடுத்தது அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் அவங்க வைத்து கொண்டு என்ன பண்ணார்கள் போட்டாங்க. அந்த அம்மா கிட்ட என்ன இருக்குது, ரெண்டு காசு இருக்குது, இருக்கிறத கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் என்ன பண்ணாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. அல்லேலூயா. இந்த காவேரிப்பட்டில் ஒரு நம்முடைய ஈசி சபை இருக்குது. அது என்னைக்காவது ஒரு மாசத்துல ஒரு வாட்டி நான் எல்லாம் நடத்துறதுக்கு போவோம். ஒரு முறை நடத்துறதுக்கு போனேன். அப்போ நடக்கும்போது காணிக்க டைம்னா அங்கே வந்து கரெக்டாக ஈவினிங்கில் தான் சர்வீஸ் நடக்கும். அங்கே கரெக்டாக 9 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 9 பேர். என்னோட சேர்த்து 10 பேர். என்ன விட்டுங்க அவங்களாம் 9 பேர் இருந்தாங்க. காணிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது என் பாயிண்ட்லேருந்து எடுத்தால் ஒரு 100 ரூபா சில்லறை இருக்குது. 70 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா இருந்துச்சு. சரி, நம்ம ஒரு தூரத்துக்கு வந்துட்டு 20 ரூபா 10 ரூபா காணிக்கு போட்டால் நல்லா இருக்காதுன்னு என்ன பண்ணிட்டேன், அந்த 100 ரூபா சில்லறை அப்படியே உள்ள போட்டேன். சரிங்களா? இப்போ எல்லாம் காணிக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. காணிக்கெல்லாம் எடுத்து முடிச்சு கடைசியாக அந்த பிரதரும் நானும் எண்ணத்துக்கு இருக்கிறோம். என்ன விட்டுருங்க. சரிங்களா? அந்த 100 ரூபா ஒரு பக்கம் இருக்கிறோம். இது எத்தனை பேர் இருக்கிறாங்க? 9 பேர். 9 பேர் 10 ரூபா போட்டுருந்தா எவ்வளோ தருவோம்? 90 ரூபா தருமா? 130 ரூபா இருக்கு. நான் போட்ட 100 ரூபாயோட சேர்த்து 130 ரூபா. இப்போ நான் 100 ரூபா போட்டேன், இன்னொருத்தர் 10 ரூபா போட்டாங்க, இன்னொருத்தர் 10 ரூபா போட்டாங்க, இன்னொருத்தர் 10 ரூபா போட்டாங்க. அப்போ மிச்சம் 7 பேர் 6 பேர் என்ன பண்ணாங்கன்னா கைக்குள்ள போடுறாங்க. இப்படி போடுறாங்க, இப்படி போடுறாங்க. ஆனால் என்ன இது, நம்ம 100 ரூபா போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா சரி 30 ரூபா 3 பேர் போட்டுருக்காங்க. சும்மா கை விட்டுருக்காங்க. இப்படி போடுறாங்க, இப்படி அவருக்கு போடுறா இப்படின்றாங்க, இப்படிங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர்லாம் பண்ணாரு. அந்த 100 கல்யாணம் எதுவும் நாளைக்கு பெருசாக எடுத்து போனாரு. எனக்கு வாங்க கழிச்சு நினைப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மிச்சம் 6 பேர் சும்மா கை விட்டுருக்காங்க அந்த இதுல. ஆனால் அப்படி போடுறாங்க. அவங்க நான் நினைச்சேன் எல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்கும், எல்லாரும் காணிக்கை போட்டுருப்பாங்க அவங்க மைண்ட் செட்டு. ஆனால் எனக்கு தான் தெரியும் 100 ரூபாய் சில்லறை நான் என்ன பண்ணேன் போட்டேன். அவங்க 30 ரூபாய் மிச்சம் 6 பேர் சும்மா கை விட்டு எடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. திருப்பி ரிட்டன் வண்டியில் வரும்போது யோசனை வரும். இந்த காலத்துல இந்த நாட்கள்ல யாருக்காவது சாப்பாடு வழி இல்லாம இருக்கிறாங்களா? நீங்க எப்படியாப்பட்டவங்க ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. நல்லா வீடு வச்சிருக்காங்க, வாசல் வச்சிருக்காங்க. சிறுவையில எங்கேயாவது ஒரு அலமாரியில தேடி பார்த்தா கூட ஒரு 5 ரூபாய் காயின் ஆச்சு நம்ம இருக்கணும். சும்மா கையை விட்டு இருக்கிறாங்களே. ஒரு கடவுளுக்கு தெரியாதுன்னு கை விட்டாங்களா? ஊழியர்கள் எனக்கே தெரியும், நீ சும்மா கை விட்டுருங்க, கடவுளுக்கு தெரியாம இருக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்றேன், சும்மா வீட்டு அலமாரியில் பார்த்தா ஒரு 10 ரூபாய் சில்லறை இருக்கும். சரி, சர்ச்சைக்கு போறோம், காணிக்கு போட்டோம்னா அந்த 10 ரூபாய் கூட எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிருக்கலாம், போட்டுருக்கலாம். சும்மா கை விட்டுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நம்ம போறாம என்கிட்ட இல்லைன்னு சொல்லி கூட என்ன பண்ணிருக்கலாம், சொல்லி இருக்கலாமே. அல்லேலூயா. அவ்வளவு பரிபூரணத்தை கர்த்தர் கொடுத்து 10 ரூபாய் ஆண்டவருக்கு போடுவதற்கு கூட மனதில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அம்மாவை குறித்து நான் வேதத்துல வாசிக்கும் போது இவ்வளவு தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் என்ன செய்து விட்டால் போட்டு அடுத்த வேலைக்கு இல்லைன்னு சொல்லி தெரியாது. அடுத்த வேலை வீட்டுக்கு போயின்னா சாப்பிட போறது தெரியாது, அடுத்த வேலைக்கு என்ன புசிக்க போறது தெரியாது. ஆனா தங்கிட்ட இருக்கிற 2 காசை ஆளுநர் கொடுப்பாங்க. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் எத்தனை நான் சொல்லியிருந்தேன்னா எனக்கு தெரியல. டீம்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ரூம்ல நான் தங்கிட்டு இருந்தேன். எனக்கு ஆரம்பத்துல டீம்ல எவ்வளவு கொடுத்தாங்கன்னா மாசம் செலவு 2500 ரூபாய். இதுதான் என்னுடைய ஊழியத்துல ஃபர்ஸ்ட் சம்பளம் 2500 ரூபாய். அதில் வாடகை 1000 ரூபாய் போயிடும், மிச்சம் 1500 ரூபாய் வண்டி செலவு, சாப்பாடுலாம் வீட்டில் வந்துடும். அப்படி இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சண்டேல எங்களுடைய தலைமை பாஸ்டர் என்ன பண்றாரு, ஒரு அருப்பின் பண்டிகை ஆராதனைக்கு போனோம். வண்டி எடுத்து காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துருவா. ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது, 2 சர்ச்சுக்கு போகணும் அப்படின்றாரு. என் பாயிண்ட்ல பார்த்தா மாசம் எந்த டைம்ல 200 ரூபாய் என்ன பண்ணிருக்கு
இருக்குது. 200 ரூபாய் இருக்குது. பெட்ரோல் போடுறது கூட காசு ஊழியத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்கள். அல்லேலூயா. 200 ரூபாய் இருக்குது. என்னன்னா ஐயோ பெட்ரோல் இவ்வளவு தூரம் போனோம்னா பெட்ரோல் போகணுமே, 200 ரூபாய் அங்க அவ்வளவு தூரம் போகணும், அடுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுருவேன். அவர் என்ன பண்றோம், போயிட்டோம் பஸ் ஸ்டாண்ட் போனா அதுக்கப்புறமா அவரு சரி அவ்வளவு தூரம் போனோம்னு ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிருக்கிறோம். சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிருக்கிறோம். அப்போ கரெக்டா என்னன்னா இங்க வந்து நம்ம சர்ச்சு முடியிற டைம்ல காணிக்கை எடுக்கிறோம் இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து பிரசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி காணிக்கை எடுத்துருவாங்க. போயிட்டு அங்க போய் நிக்கிறோம், வர்ஷிப் பண்றோம். அதுக்கப்புறமா ஒரு பிரசனத்துக்கு போனோம். அந்த பாஸ்டர் அதுக்கு முன்னாடி காணிக்கை எடுத்தாங்க. என் பாயிண்ட் வைப்பாங்க 200 ரூபாய் இருக்குது. ஐயோ இதை போட்டா என்ன பண்றது, அடுத்த வேலைக்கு கூட நமக்கு இல்லை. இந்த ஒரு அடுத்த மாசம் அந்த 2500 ரூபாய் வாங்க வரைக்கும் கேட்டா கொடுக்குறாங்க. நாம வந்து கிறிஸ்டின் வந்து கேட்கல, கேட்டா ஒரு 10,000 20,000 ஆள் இருக்குது, ஆனா கேட்கறதில்லை. ஆனா அடுத்த மாசம் 50 வரைக்கும் அதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுனாங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு 100 ரூபாய காணிக்கு போட்டாச்சு. சரின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் போட்டாலும் சரி அங்கே ஏதாவது காணிக்கு போடுவாங்க பார்த்தேன், எதுவும் காணிக்கு போடல. உடனே என்ன ஆயிடுச்சு, அங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். இன்னொரு சர்ச்சு 12 மணிக்கு சர்வீஸ். அல்லேலூயா. 12 மணிக்கு சர்வீஸ். அங்கே போனா கரெக்டா காணிக்கு டைம். பாக்கெட்ல கவர் இருக்கு, 100 ரூபாய் இருக்குது. இந்த 100 ரூபாய் போட்டா திரும்பி போறது கூட பெட்ரோலுக்கு காசு இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம வந்துட்டோம், நம்ம வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க, காணிக்கு போனோம்னா அசிங்கமாயிட்டு 100 ரூபாய் எடுத்து என்ன பண்ணிட்டேன் போட்டேன். இப்போ 0 பேலன்ஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. போகும்போது சரி ஏதாவது கவர் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கவர் கொடுத்தாங்க, பிரியாணி கவர். இது மதியம் சாப்பிட்டுங்க, நைட்டுக்கு ஒன்று சாப்பிட்டுங்க, 2 பார்சல் பிரியாணி கொடுத்துட்டாங்க. என்னடா இருந்துட்டு அந்த பிரியாணி மேலே எனக்கு நோக்கம் போல, நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் சரி ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு விட்டேன். அவர் பஸ் ஸ்டாண்ட் வந்து அவர் சொன்னார், சரி தம்பி நீ போய் வீட்டில் போய் படுத்து ரெஸ்ட் எடுத்து அப்படின்ட்டு போயிட்டாரு. என்னடா இந்த மனுஷன் 1 ரூபாய் கூட கொடுக்கலையே, எடுத்து போய் விட்டாங்களே அப்படின்னு ஆயிடுச்சு. தூங்கினா ஈவினிங் 6 மணி ஆச்சு. அல்லேலூயா. 6 மணி ஆச்சு. திருப்பி அவர் ஃபோன் பண்ணாரு. எனக்கு நான் திருப்பி எல்லாம் மீட்டிங் போகிறது கூட கூப்பிடுவாரா அப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் வாங்க அப்படின்னாரு. போனேன். அதுக்கப்புறமா சரி டீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு கடையில் டீ சாப்பிட்டு கொஞ்சம் கூட உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவர் வந்து எங்களை வந்து லேட்டாக பேசுவார். என்ன அப்படின்னா போனீங்க உன் கவர் வாங்கிட்டு போனியா அப்படின்னாரு. இல்லைங்க நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு போயிட்டேன்னா உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் மாட்டேன், நான் தான் ஞாபகம் மாட்டேன்னா உனக்கு ஞாபகம் மாட்டேன்னு 2 கவர் கொடுத்தாரு. காணி கவர். இல்லையா இவனுக்கு காணி கொடுத்து சொல்லி கொடுத்தாங்க, அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு அவரு கொடுத்தாரு. ஆனால் உண்மை என்னன்னா எனக்கு அவர் காணி கொடுக்கல, அவருக்கு 2 இடத்துல காணி கொடுத்ததுனா அவர் எனக்கு கொடுத்தாரு. எடுத்துன்னு போய் வீட்டில் போச்சு 4000 ரூபாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 200 ரூபாய் போடுறதுக்கு யோசிச்சேன், ஆனா ஆண்டவர் அதை டபுள் மடங்கா கட்ட கொடுத்தார். பார்த்தீங்களா, இதுதான் ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. 200 ரூபாய் போடுறதுக்கு யோசி இருக்கிறத போட்டா என்ன பண்றது, நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் ரெடி பண்ணவேன்றது என்னுடைய இது. ஆனா அந்த 4000 ரூபாய் கொடுத்தது அன்னைக்கு இருக்கிற டைம்ல அந்த 4000 ரூபாய் எனக்கு பெருசா இருந்தது. ஏன்னா எனக்கு மாசம் எவ்வளோ 2500 ரூபாய். இப்போ அடுத்த மாசம் அப்பவும் கிடைக்க போகுது 4000 ரூபாய் அப்படின்னா ஒரு 2 மாசத்துக்கு பிரச்சனையே இல்லை. அந்த 4000 ரூபாய் பெரிய விஷயம். இது என்ன அப்படின்னா இது கடவுள் கொடுத்தது. கடவுளுக்கு நம்ம கொடுக்கும்போது அதை கர்த்தர் 2 மடங்கா நிச்சயமா கொடுப்பாரு. இதை ருசி பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த கிருபையை ருசி பார்த்தவங்களுக்கு தெரியும். இது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, கடவுளுக்கு கொடுக்கணுமா, கடவுள் சொன்னாரா, பைபிள்ல எழுதிருக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கேள்வி. கர்த்தருக்கு கொடுத்தா அந்த பிள்ளைகளையும் அந்த குடும்பத்தையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அவங்க தனக்கு இருந்த 2 காசை என்ன பண்ணாங்க போட்டாங்க. ஒருவர் நான் நினைக்கிறேன் வேதத்துல எழுதப்படனா கூட அவர்களை கர்த்தர் நிச்சயமாகவே அந்த அம்மாவுக்கு குறை இல்லாதபடி கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது ஒரு சம்பவத்தை பார்த்து நாம் முடிக்க போறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு
உங்களுக்கு அறிவிக்கின்றேன். தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உபத்திரவத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மக்களுடைய நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த மக்களுடைய நாட்டில் இருக்கிற சபைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை எதனாலே உண்டாகிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு கொடிய பஞ்ச காலகட்டத்தில் மக்களுடைய திருச்சபையில் இருக்கிற அந்த மக்கள் மிகவும் தரித்திரப்படுகிறார்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் உபத்திரவப்படும் போது அவர்கள் சோதிக்கப்படுகையில் மிகவும் தரித்திரமுடையவர்களா என்ன பண்ணாங்களா இருந்தார்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒன்றுமில்லாத ஒரு பஞ்ச காலகட்டத்திலும் கர்த்தருக்கு பரிபூர்ணமான சந்தோஷமாய் உதாரத்துவமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தனக்கு ஒரு உபத்திரவம், தனக்கு ஒரு பெரிய கொடிய தேசத்துல பஞ்சம் தரித்திரம், தனக்கு அடுத்த வேலை உணவுக்கு என்ன பண்றதுன்ற ஒரு சூழ்நிலை மக்கள் தேடிட்டு இருக்கும் போது கூட கர்த்தருக்கு கொடுக்கிற உதாரணமா கொடுத்தாங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன், என்னைக்குமே நம்முடைய பிரச்சனைகளோ நம்முடைய குறைவுகளோ நம்முடைய தேவைகளோ கர்த்தருக்கு கொடுக்கிறது என்ன பண்ண முடியாது, நிறுத்தவே முடியாது. அல்லேலூயா. நம்ம பிரச்சனைகளை சொல்லியோ நம்முடைய பஞ்சத்தை சொல்லியோ நம்முடைய கஷ்டத்தை சொல்லியோ கர்த்தருக்கு கொடுக்கிறத யாராலையும் என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு பக்கமா உதாரணம் சொல்றோம், 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, என்ன 10,000 ரூபாய்னா எவ்வளவு கொடுக்கணும், ஆண்டவருக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா அந்த மாசத்துல என்னன்னா ஒரு லோன் கட்டுறதுக்கு தேவை வருமா, ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கலாம். உடனே என்ன பண்ணணும், சரி இந்த மாசம் இந்த பிரச்சனைலாம் இருக்கு, அடுத்த மாசம் என்ன பண்ணிக்கலாம் சேர்த்து கொடுத்துடலாம். அல்லேலூயா. சேர்த்து கொடுத்துடலாம். இந்த மாசம் கொடுக்க வேண்டிய ரசம் என்ன பண்ணிடும், கட்டுப்படி. அல்லேலூயா. அடுத்த மாசம் என்னன்னா அடுத்த மாசம் இன்னொரு பிரச்சனை வரும், சரி 2 மாசம் 3 மாசம் சேர்த்து இருக்கு, அப்ப என்ன பண்ணிடலாம் கொடுத்துடலாம். அல்லேலூயா. என்னைக்குமே நம்ம கஷ்டத்தை சொல்லி ஆண்டவருக்கு கொடுக்காம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு இந்த கஷ்டம் ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு என்ன பண்ணு, உன் கஷ்டம் உன்னுடைய காணிக்கு உன்னுடைய சம்பளத்திலிருந்து முதலாவது கர்த்தருக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத பார்க்கலாம். அப்புறம் ஆண்டவர் தேவையெல்லாம் என்ன பண்ண போறாரு பார்த்து கடவுளை கூட்டுலே எவ்வளவு போதும் விட்டுலே கடவுள் உங்களுக்கு 2 மடங்கு அதை என்ன பண்ணுவாரு, திருப்பி கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாசம் கஷ்டம் அந்த மாசம் கஷ்டம் 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 சொல்லி கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் என்ன பண்ணுறது, மிஞ்சும். அல்லேலூயா. கொடுத்து பாருங்க, அதை கர்த்தர் உங்களுக்கு தேவையான நேரத்துல உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் அதை கொடுப்பார். அதை ருசி பார்த்தவர்களுக்கு நன்றாக என்ன பண்ணோம் தெரியும். அவர்கள் ஆசீர்வதிக்கும் பெற்றிருக்கிறாங்க, அவர்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், அவர்களை கர்த்தர் ஒருபோதும் குறையாக என்ன பண்ணுவதில்லை, வைத்ததே இல்லை. கேள்வி கேட்கிறவங்க தான் இதை கொடுக்கிறோமா அதை கொடுக்கிறோமா தான் இன்னும் குறையிலே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. இந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்களா, உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவனாக இருந்தும் உதாரத்துவமாய் கர்த்தருக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, தனக்கு காணிக்கு தக்கதாகவும் காணிக்கு மிஞ்சியும் கொடுக்கும் மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தன்னால் முடிந்த வரை நாங்கள் தன்னுடைய காணிக்கு தன்னால் முடியாத வரையிலும் ஆண்டவருக்கு கொடுப்பதை அந்த மக்கள் நிறுத்தாததுனால பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், அவர்களுக்கு அளித்த கிருபை என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவர்கள் தன்னுடைய உபத்திரவத்தின் மத்தியிலும்
தரித்திரத்தின் மத்தியிலும் கடவுளுக்கு உற்சாகமாய் உதாரத்துவமாய் கொடுத்ததுனால அந்த நாட்டு மக்களியா நாட்டு சபையில இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆலயத்தில் ஆகாரம் இருக்கும்படி உங்க தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையில என்ன பண்ணுங்கள், கொண்டு வாருங்கள். நான் வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டார்கள் என்று என்னை சோதித்து பாருங்கள் அப்படின்றார். நீங்க கொடுங்க, நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்ல, உன் ஆசீர்வதிக்கிறா இல்லையான்றத என்ன பண்ணு, நீ கொடுத்து பாருங்க, நீ அப்ப சோதிச்சு பாருங்க, உனக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க கொடுத்தவர்கள் யாரும் குறையாய் போனதாக சரித்திரமே இல்லை. விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் கடவுள் மற்றவர்களுடைய தூண்டுதலினாலும் அல்ல. அவர்கள் என்ன பண்ண, தன் மனதுல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டும், ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதான அந்த நியமித்ததை கர்த்தர் உற்சாகமா என்ன பண்ணோம், நியமிச்சிருவோம். ஆனா என்னன்னா கொடுக்கறதுக்கு மனசு 10,000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறோம். 1 லட்சம் ரூபாய் வாங்கும்போது 10,000 ரூபாய் கொடுத்து மனசு வருமா? அதே 1000 ரூபாய் தான் இருக்கும். ஏதோ ஒருத்தருக்கு ஒரு 10 சதவீதம் சேர்த்தா கொடுப்பாங்க. அல்லேலூயா. நியமித்ததை கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. இன்னொரு காரியம் என்னன்னா, நான் அங்க ஊழியத்துக்கு அனுப்புறேன், இங்க ஊழியத்துக்கு அனுப்புறேன், அங்க 10,000 அனுப்புறேன், 20,000 அனுப்புறேன். நம்ம வர சபைக்கு இங்க ஒன்றும் இல்லாம நம்ம நாடி போய்கிறது. நாங்க அங்க மற்ற ஊழியத்துல நம்ம எங்க போய் கொடுத்து என்ன பெரிய சாதிச்சு கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்க போறாரு. அல்லேலூயா. இங்க இருக்கிற சபை ஒண்ணு இல்லாம தேவைகள் மத்தியில் இருக்கும்போது மற்ற ஊழியத்துக்கு அனுப்புவதை இங்கயோட என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. நமக்கு குழுவிலாம் தெரியல, நம்முடைய ஈசி சபையில இருந்து இயேசு விடுவிக்காருக்கு அனுப்புறது. இங்க இயேசுக்கு ஒரு இது இல்லாம அங்க குழந்தை வருது, அதை கொடுக்கறதுக்கு வழி இல்லாம இருக்குது. உங்களுக்கு கேவலம் இந்த சர்ச்சு பாஸ்ட் தான் வந்து ஜெபம் பண்றாரு, மோகன்சிலாசர் சொல்ல போறாரு, அங்க ஒரு ஜெபம் பண்றதுக்கு இதுல கல்யாணம் நடத்த போறாரா? ஒன்றும் கிடையாது. அந்த காலையில எங்க போறது உங்களுக்கு தெரியுமா? ஒன்றும் கிடையாது. இங்க இருக்கிற சபை கொடுத்து இங்க இருக்கிற ஊழியக்காரர் தாங்க, மற்ற இடத்துல கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க இருக்கிற சபையில ஓட்ட வரிசையா இருக்குது, அங்க கொடுக்க மாட்டாங்க. இது நிறைய சபையில நடக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மக்களுடைய நாட்டு சபைகள் இங்க இருந்து வேற இடத்துக்கு ஊழியக்காரங்க அவங்க சபையில உதாரணத்துமாய் கர்த்தர் கொடுத்தார்கள், கர்த்தருடைய ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவன் உற்சாகமாய் கொடுத்த விதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தலைவர் காட்டி நாம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் செலுத்தலாம். கர்த்தர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாமே ஒப்புக்கொடுத்து வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். இதை கேட்டு அதன்படி நடக்கிறவன் அவன் கற்பனையின் மேல கட்டப்பட்டவன் இது சமானமாக இருக்கிறான். இதை கேட்டு அதை விட்டு விடுகிறவன் மணல் மேல கட்டப்பட்டவன் இல்லை. அது சாதாரண ஒரு புயல் அடிச்சு அது அழிக்கும் போதும் என்று சொல்லுவார். கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டப்பட்டதுதான் நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த நன்மை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த கிருபையானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாமே ஒப்பு கொடுத்தோம். அன்றைக்கு மக்களுடைய திருச்சபையில் அவர்கள் பல உபத்திரவத்தின் மத்தியிலும் இருக்கும்போது கர்த்தருக்கு உதாரணத்துவமாய் உற்சாகமாய் கொடுப்பதில் தனக்கு தானிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். அவர்களுக்கு கர்த்தர் கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாமே ஒப்புக்கொடுப்போமா? கூப்பிடும் நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடும் நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோர் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோர் உள்ளத்தில் வந்திடுவார்.
ஒருவர் வார்த்தோடு கூட நாம் சொல்லிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் கேட்ட வார்த்தைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். தேவன் தாமே கேட்ட வார்த்தைகளின்படி தேவன் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமாக ஆண்டவரே நாங்கள் கொடுக்க தேவன் கிருபை செய்யுங்க. நீர் எங்களுக்கு கொடுத்ததிலிருந்து உமக்கு நாங்கள் ஆண்டவரே பிரியமாய் கொடுக்க தேவன் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அப்பா ஆண்டவரே உமக்கு நாங்கள் உதாரத்துவமாய் நாங்கள் கொடுக்க தேவன் நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சம்பாதிக்கிறதுலேருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் சம்பாத்தியத்தை நாங்களே அப்பா ஏனோ தானே என்று செலவு பண்ணுகிறோம். ஆனாலும் ஆண்டவரே உமக்கு கொடுக்கறதற்கு ஆண்டவரை ஆண்டவரை வஞ்சிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை உமக்கு கொடுக்கறதுல நாங்கள் ஒருபோதும் வஞ்சிக்காமல் அப்பா ஆண்டவரை உதாரத்துவமாய் நாங்கள் கொடுக்க தேவனீர் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரை உமக்கு உதாரத்துவமாய் கொடுக்க தேவனீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரை. மனப்பூர்வமாய் கொடுக்க சந்தோஷமாய் கொடுக்க தேவனீர் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அன்றி ஆண்டவரை அந்த நாட்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆலயத்துக்காக ஆண்டவரை வெள்ளியும் பொண்ணும் ஆண்டவரை எடுத்து வந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமான ஜனங்கள் கொடுத்தார்கள். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் ராஜா. அவர்கள் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதே போல நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் உடைய ஆலயத்திற்கென்று உமக்கென்று நாங்கள் கொடுத்த ஆண்டவரை பரிபூரணமாய் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனின் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய பொருத்தனைகள் அப்பா நாங்கள் செய்திருந்தாலும் தேவன் அந்த பொருத்தனைகளை நாங்கள் நிறைவேற்ற அப்பாண்டரை எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு அப்பாண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை தசம்பாகங்களிலும் ஆண்டவரை காணிக்கைகளிலும் உங்களை வஞ்சிக்காமல் ஆண்டவரே நாங்கள் அதை அப்பாண்டவரை நிரந்தரமான ஆண்டவரை பரிபூரணமாய் கொடுக்க தேவன் நீர் உதவி செய்யுங்க. எங்களுடைய அப்பாண்டரை குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. நீர் கொடுக்கும் பொழுது ஆண்டவரை நீர் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை எங்களை குடும்பங்களை பள்ளுகி பெருக செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் பிரச்சனைகளும் தீர தேவன் நீர் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் கொடுக்க தேவன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் உடைய மகிமையை எங்கள் குடும்பங்களில் காண தேவன் நீர் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. ஆசீர்வதியும் பலப்படுத்த மாட்டாரு. நிறைய பாண்டரை எல்லா நேரங்களிலும் பொறுப்படுத்தி வழிநடத்தினீர். மீதியாக இருக்கிற எல்லா நேரங்களையும் பொறுப்படுத்தி வழிநடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உங்களை முன்வைத்து செல்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமென். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வழக்கம் போல ஆராதனைகள் நடைபெறும். யாரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ள வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வாக்குத்தத்தம் மற்றும் திருவந்த ஆராதனை நமக்கு நடைபெறும். யாவரும் தவறாமல் வந்து திருவந்தங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. அன்றைக்கு சூரிய பிரகாசம் ஆரம்பிச்சு கட்டாயமா என்ன பண்றீங்க, உங்கள் முதலாவது திருவந்தனால கட்டாயமாய் நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படியால் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாட்கள் இருவருக்கும் கர்த்தருடைய கிருபையாக நமக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டதை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீங்க. பிரியாணி எடுத்து வந்துருக்கீங்கன்னா ஸ்வீட் எடுத்து வந்துக்கிறாங்க. அதனால போகும்போது எல்லாரும் ஸ்வீட்டு சாப்பிட்டு கலந்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்முடைய சபைகளுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். சபையின் தேவைகளுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரையும் ஓரளவு தான் என்ன பண்ண முடியும், சமாளிக்க முடியாது. அதுனால என்ன பண்ண முடியாது, என் சொத்தெல்லாம் என்ன பண்ண முடியாது, விற்க முடியாது. வண்டியெல்லாம் விற்க முடியாது. அல்லேலூயா. அதனால ஓரளவுக்கு நீங்க கொடுத்து என்ன பண்ணுங்க, கடவுளை தாங்குங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அங்க வருகிற நாட்களில் பிறந்த நாள் காணுகிறவர்கள் சின்ன தம்பி 6ஆம் தேதியும் ஜீவா 6ஆம் தேதியும் தன்னுடைய பிறந்த நாளை காணுகிறார்கள். அவர்களுக்கான மக்கள்களை மூடி நாம் சொல்லிக்கலாம். என்னுடைய நியூஸுக்கு வழிநடத்தி வருகிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மை தவிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வருகிற நாட்களில் பிறந்த நாள் காணுகிற அந்த இருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று சொன்னேன். ஆண்டவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களும் ஈசாக்கின் ஆசீர்வாதங்களும்
நன்மைகளும் அவர்களை பின்தொடர்ந்து வருவதற்கு என் தேவனாகிய கர்த்தத்தாமே என் கிருபை பாராட்டுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அவரை துதிக்கிறோம். ஒருபோதும் அவர்கள் இருவரையும் குறையில்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய தெய்வீக பிரசனத்தினால கர்த்தரை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக சொல்லிக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவருடைய குடும்பங்களோடும் அந்த இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழிநடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. நாம் யாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று காணிக்கை படைக்கிறோம். நாம் யாரும் எழுந்து நின்று பாடல் புஸ்தகத்தில் இருக்கின்றன 365வது 69வது பாடலை பாடுவோம். எனக்கான ஜீவன் விட்டவர், எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவரே, என்னை சந்திக்க வந்திடுவரே, என்னை சந்திக்க வந்திடுவரே, இயேசு
மாதத்தினுடைய இந்த கடைசி நாளில் நம்ம வந்தோம். கடைசி நாளில் வந்து நாம் ஆண்டவரை இப்பொழுது அவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். அவரவர் விசனமாய் கொண்ட கட்டாயமாய் கொண்ட தன் மனதில் நியமித்தபடி உற்சாகமாய் கொடுக்கிறவர்களுக்கு பிரியமாய் இருக்கிறார். தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறார். அந்த விதவை தாயார் தனக்கு இருந்த வறுமைகளிலிருந்தும் அடுத்த வேலை நிலைமைக்கில்லாத சூழ்நிலைகளும் கர்த்தருக்கு கொடுத்தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. மக்களுடையாக இருக்கிற திருச்சபைகளில் அவர்கள் கிருபையை பெற்றுக்கொண்டது காரணம் தனக்கு பஞ்ச காலங்களும் உபத்திரங்களும் கொடிய நெருக்கங்களும் தரித்திரங்களும் கடந்து வந்த பொழுது கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவர்கள் தன் தாய்க்கு மிஞ்சி கொடுத்தாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவர்கள் கிருபையை பதிவு பண்ணினார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் கர்த்தருக்கும் ஊழியத்துக்கும் நம் உதாரணமாய் கொடுக்கும் போது கர்த்தர் அந்த ஊழியங்களையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு வந்தவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாமே இந்த வார்த்தைகளுக்காக ஒப்புக் கொடுத்து நாம் செபிப்போம். ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை, கிருபையே கிருபையே மாறாத கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத கிருபையே, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்களுடைய கிருபை இல்லை என்றால் அந்தவரை நாங்கள் என்றைக்கும் மண்ணோடு மண்ணா போயிருப்போம். அந்த உங்களுடைய கிருபை உங்களை தாக்கி கொண்டிருக்கிறப்பா, எவ்வளவு நெருக்கடிகளின் மத்தியில், அந்த எவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியில் அந்த உங்களுடைய கிருபை உங்களை தாங்கி கொண்டிருக்கிறப்பா. அந்த ஒரு ஜனவரி மாதம் ஆரம்பித்து அந்த இந்த மே மாதம் வரையில் இந்த சூழ்நிலைக்கு வரைக்கும் நாங்கள் கண்ணீரோடு சமூகத்தில் வருவோம். நீங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. எங்களை என்றைக்கோ விசுவாசம் நெருங்கியிருப்போம். ஆனால் கர்த்தர் நீர் எங்களை அவர்களை பாதுகாத்து வந்து அப்புறம் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி சட்டத்தை கூட கலைஞர் யோகாவை அவங்க உங்களால் வந்து நிச்சயமாகவே அனுபவிக்கிறேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு கூட கடவுளுடைய வருகை மட்டும் தங்கியிருப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.
ஆமென். தேவன் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் பெருமாக பாடுவார் சங்கீதம். மீட்கப்பட்டவர்களாலும் ஏகதேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஸ்தோத்திரம் உண்டாகவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நான் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு செல்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் வந்து அருமையான சூரிய பிரகாஷ் ஆரம்பிச்சும் கடந்த நாட்களில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதுனால அறிந்திருக்கிறீங்க. இந்த நாளில் அவர்கள் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம சொல்லிப்போம். எங்களை இயேசுக்கு வழி நடத்துவதில் எங்கள் அன்பின் தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, ஒருவர் தளத்தினாலும் ஆவியினாலும் பெறுவார்கள் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவரே வசனம் சொல்லுகிறபடியா கடந்த நாட்களிலே ஆண்டவரே அருமையான பிரான்சிஸும் லாரன்ஸும் ஆண்டவரே திருமணத்து பெற்றதை அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே அதை கொண்டாடும் வண்ணமாக எங்களுடைய ஆயத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எவ்வளவு இருக்கட்டும். இயேசு நாமத்தில்